சுகந்தி, சொல்லுங்க. கீழே அம்மா மட்டன் பிரியாணி செஞ்சிட்டு இருக்காங்க, வா சாப்பிட போலாம். இல்லங்க, எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அம்மாவோட மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கும், உன்னை விட சூப்பரா செய்வாங்க. ஏன் மோகன், என்னை விட சூப்பரா சமைப்பாங்களா? அட ஆமா, வா. ஏன் சுகந்தி பேச ஒரு மாதிரி போகுது? இல்ல மோகன், எல்லா பிள்ளைங்களுக்குமே அம்மா செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா நான் செஞ்சப்ப நீ இது மாதிரி ஒரு டைம் கூட சொன்னதே இல்லையா, அதான். இங்க பாரு சுகந்தி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இதெல்லாம் என்னத்த போய் நம்ம சொல்லிக்கிட்டு. ஏன் மோகன், உங்க அம்மா கூட உங்க அப்பா கிட்ட இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் மட்டும் கிடையாது மோகன். கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணுமே அவங்க ஹஸ்பண்ட்காக சமைக்கும் போது நம்ம இப்படி சமைக்கிறோமே, நம்ம ஹஸ்பண்ட் இன்னைக்கு பாராட்ட மாட்டாங்களா, ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றது நார்மல் தானே. நீ சொல்றதும் கரெக்டு தான் சுகந்தி, ஆனா அதை ஞாபகம் வச்சு நான் சொல்லணுங்கிறது இல்லைல்ல. கரெக்டு தான், ஞாபகம் வச்சு சொல்லணுன்றது இல்லை. ஆனா அதே சமயம் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இல்லை மோகன், அது பெருசா எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்க ஒரு டைம் கூட என்கிட்ட அப்படி நீங்க சொன்னதே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் மோகன், உங்க அம்மா சமைக்கிறது உன்னை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு உண்மையிலே இப்ப பசிக்கல. நானே இன்னும் 1 ஹவருக்கு அப்புறமேட்டு வந்து சாப்பிட்றேன், நீ போய் இப்ப சாப்பிடு. சரி சுகந்தி.